இந்த ஒரு டாய்ஸை மட்டும் வச்சு விளாட்றதுக்கு எவ்வளோ போர் அடிக்குது. அம்மா வெளிலையும் விட மாட்றாங்க. அம்மாட்ட கேட்டாலும் புது டாய்ஸாக வாங்கி தர மாட்றாங்க. ஏண்டி உனக்கு என்ன கொழுப்பா? அவ்வளோ டாய்ஸ் வாங்கி கொடுத்தா எல்லாத்தையும் உடச்சிட்ட. கார் பொம்மை மட்டும்தான் வச்சுருக்க. நான் என்ன அதுக்கு பண்ணுறது? வெளில போய் பாரு, எவ்வளோ வெயில் அடிக்குது. திரும்பி நீனே வீட்டுக்குள்ளார ஓடி வந்துடுவேன். சரிம்மா அப்போ நான் என் மனசாட்சிக்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன். அப்போ பேசு நல்லா பேசுவார்த்தை நடத்திட்டு எங்கத்தான் மதியானத்துக்கு என்னதான் சாப்பாடு செய்கிறது? என்னம்மா எனக்கு என்ன வீட்டில் காய்கறி இருக்கா இல்லையா? எப்போ பாரு இந்த கூழை அதுதான் பண்ணி சாப்பிட்டுருக்கோம் அந்த வெயிலுக்கு. இப்போ என்ன பண்ணுறதுமா? வீட்டில் ஒரு காய்கறி கூட இல்லத்த. போய் காய்கறி கடையில் தான் போய் வாங்கிட்டு வரணும். இப்போ யார் போகிறது? அம்மா எனக்கு ஒரு வாக்கிங்காக இருக்கும். நானே போயிட்டு வந்துடுறேன், நீ போவாத. நான் அப்படியே போயிட்டு யாரும் மனுஷங்களாம் பார்த்துட்டு வாங்கிட்டு வந்துடுறேன். அம்மா நானும் போவேன். பாட்டி கூட நானும் காய்கறி கடைக்கு போவோம்மா. போர் அடிக்குது. பாப்பா அதெல்லாம் காய்கறி கடைக்கெலாம் போவேன் நம்மப்பா. ஆமாம் பாட்டியே போயிட்டு வந்துடுவாங்க. ஓகேவா? அவங்க 5 நிமிஷத்தில் போயிட்டு டக்குன்னு வந்துடுவாங்க. நீ நோயிங்க கூடாது. வெயிலே அடிக்குது பாரு. நான் போவேன். சரி அழுவாத, எந்திரிச்சு உட்காரு. அத்தை இவளையும் கூட்டிகிட்டு போங்க அத்தை. ஆமாம்மா அவன் அழுதுகிட்டே இருக்காம்மா, நான் கூட்டிகிட்டு போயிடுறேன். ஐ ஜாலி, நான் போவேனே காய்கறி கடைக்கு போவேனே. டிங்கு 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 டிங்கு. சரி ஓவராக ஆட்டம் போடாத, பாட்டி கூட போயிட்டு வா. நான் போயிட்டு வரேம்மா. இன்னுமா அந்த காய்கறி கடை வருது? பாப்பா வந்துக்கிட்டு தானே எப்படியாடி தானே வந்துட்டுருக்கேன். ஆமாம் பாட்டி அவங்க கூட தான் வந்துட்டுருக்கேன். இன்னுமா பாட்டி காய்கறி கடை வந்துட்டுருக்கு? ஆமாடி தங்க வந்துருச்சு. அப்பாடியோ கடை வந்துருச்சு. பாட்டி வெயிட் பண்ணுமா, நான் உன்னை பாட்டிங்க உட்கார வைக்கிறேன். வாங்கம்மா வாங்க, கடை பக்கம் வந்து இன்னும் ரொம்ப நாளாக ஆச்சு. ஆமாப்பா என்ன சொல்கிறது, இந்த பிள்ளைங்கெல்லாம் நூடுல்ஸு அது இதுன்னு திங்கிதுங்க. நம்ம மதியானத்துக்கு அது சாப்பிட்றது தான் நம்மளும் சாப்பிட வேண்டியதாக இருக்குது. என்ன பண்ணி தொலைகிறது? போன வாரம் தானே வந்தேன். அப்போ என்னப்பா காய்கறிலாம் ஃப்ரெஷ்ஷாக தானே இருக்குது? ஆமாம்மா ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்குது. காலையில் வந்துட்டாமா இறங்கிச்சு. அப்படியா? பார்த்தாலே தெரிது. அந்த இது அது பேர் என்ன வாயில் வர மாட்டேங்குது திடீர்னு. கத்திரிக்காய் ஒரு 1/4 கிலோ போடுப்பா. சரிங்க. போடு ஒரு 1/4 கிலோ போடு. எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்குது. கேரட் வந்து திம்பா சில நாள் சாப்பிடவும் செய்வா. சாப்பிடுவல்ல? சாப்பிடுவேன் பாட்டி. என்ன அங்கே மண்ணில் விளாண்டுட்டு இருக்க பாப்பா? எந்திரி கொஞ்ச நேரம் பாட்டி. சரிப்பா அந்த 1/2 கிலோ போடுக்க. இது ஒரு 4 போடு காய்கறி. 1/2 கிலோ போடு. ஆமாம் போடு. மாடியோ இங்கெல்லாம் வெளில வந்து ரொம்ப நாளாக ஆச்சுமா. 10 ரூபாய்க்கு இதை போடு. 10 ரூபாய்க்கு அந்த முருங்கைக்காவை போடு. 50 ரூபாய்க்கு வாங்கிக்கோம்மா. 50 ரூபாய்க்கு வாங்கி ஏன்னா நான் வீட்டில் என்ன விருந்தா வைக்க போகிறேன். 10 ரூபாய்க்கு முருங்கைக்காய் போதும். 10 ரூபாய்க்கு மட்டும் போடு. டக்குன்னு போடுப்பா, வீட்டில் வேலை செய்யணும். போடு 10 ரூபாய்க்கு. தக்காளி ஒன்றும் வீட்டில் இல்லை. தக்காளி ஒரு 1/4 கிலோ போடு. ஏண்டி இதுலையா நிஷா உருளைக்கிழங்கு சாப்பிடுவியா? சாப்பிடுவேன் பாட்டி. பொச்சி குத்தா சாப்பிடுவேன். உள்ள கேட்கிட்டுமா நிறையா வாங்கி கொடுங்க. ஆமாம் நிறையா வாங்கி கொடுத்தா வேணா வயிறு நிறையாவா சாப்பிட போகிறா? அவ்வளோலாம் வேணாம். ஒரு 1/4 கிலோ மட்டும் போடு. டக்குன்னு போடுப்பா. எலுமிச்செல்லாம் வேணாம், எங்கள் வீட்டு மரத்துலேயே காய்க்குது. இந்த அதை போடு. அந்த கருவேப்பிலையை போடு. ஃப்ரீயாக போட்டுரு சரியா? ஃப்ரீயாக தான் செய்கிறேன். தெரியும். ஒரு பையில் போட்டு கூடு. என்னப்பா பேக்லாம் போட்டு கொடுக்குறீங்க? கடைக்கு பேக் ஃப்ரீமா? அப்படியா? சரி அதுலேயே போட்டு கொடு, நம்மளுக்கும் வசதி. நாளைக்கு ஷாப்பிங் பண்ண வாங்க, எல்லாரையும் கொஞ்சம் வர சொல்லுங்க. சரிப்பா, நீ சொல்லலனாலும் சொன்னாலும் நான் போய் சொல்லிடுவேன். இந்த பேக் எடுத்துக்கொடு, நான் போகிறேன். வா தங்கம் போவோம். பாட்டி உனக்கு உருளைக்கிழங்கு ஃப்ரை பண்ணி தரேன். சரி பாட்டி.